வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் ரஞ்சனி ராஜரத்னம் ராஜ்கிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். துமிந்த சில்வாவுக்கு வெலை சுதாவிடமிருந்து 2 மில்லியன்கள் நீதிமன்றத்தில் அம்பலம். சாட்சின் ஒருவருக்கு எதிராக சுஜிவ சேனசிங்க செய்த முறைப்பாடு தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை அறிவிக்குமாறு போலீஸ் மாதிபருக்கு நீதிமன்றம் உத்தரவு. மனோ கணேசன் மற்றும் திகாம்பரம் ஆகியோரின் கட்சிகள் பெரும்பான்மை இனத்தவருக்கே தேசிய பட்டியல் ஆசனத்தை ஒதுக்கியுள்ளன. செந்தில் தொண்டமான் குற்றச்சாட்டு. இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்ற போது தம்மால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைத்துவத்தை தொடர்பு கொள்ள முடியாதிருந்ததாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆதங்கம். சம்பந்தனையா போனுக்கு வரவில்லை, தொடர்பெடுக்க முடியவில்லை. இது என்ற அம்மா மேலே ஆணையா சொல்றேன். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு 2 மில்லியன் ரூபாய் வழங்கியதாக வெலே சுதா என அழைக்கப்படும் கம்புல விதானிகே சம்பந்தகுமார் நீதிமன்றத்தில் இன்று பகிரங்கமாக அறிவித்தார். போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் வெலேசுதா என்பவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்குட்படுத்தப்பட்டது. நீதவான் பி பத்மன் சுரசேன முன்னிலையில் இன்று கேட்கப்பட்ட குறுக்கு கேள்விகளுக்கு வெலேசுதா என்ற நபர் பதிலளித்தார். பணத்தை மீளக்கட்ட சந்தர்ப்பத்தில் துமிந்த சில்வா போலீசார் மற்றும் வெள்ளை வேனை வீட்டிற்கு அனுப்பியதாக அவர் கூறினார். உயிரை பாதுகாப்பதற்காக போலி கடவுச்சீட்டை தயாரித்து நாட்டை விட்டு சென்றதாக அவர் குறிப்பிட்டார். இந்த வழக்கு விசாரணை நாளைய தினம் மீண்டும் விசாரணைக்குட்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை சமீந்த ரவி ஜெயநாத் என்ற தெமட்டகோட சமீந்த என்ற நபர் மீண்டும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார். சில வருடங்களுக்கு முன்னர் பொரலை வனாத்தமுள்ள பகுதியில் இடம்பெற்ற கொலை வழக்கொன்று தொடர்பிலேயே அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார். பாரத லட்சுமண் கொலை வழக்கின் சந்தேக நபரான இந்த நபர் பிணை நிபந்தனைகளை மீறிய குற்றச்சாட்டில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அண்மையில் வெலிக்கடை சிறைச்சாலையில் அவர் இருந்த சிறைக்கூண்டில் இருந்து 2 கையடக்க தொலைபேசிகள் கண்டெடுக்கப்பட்டதுடன் ப்ளூமெண்டல் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை திட்டமிட்டவை தொடர்பில் அவர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. தெமட்டகொட சமிந்த என்ற நபர் இன்றைய வழக்கு விசாரணை தொடர்பில் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தற்போது குருவீட்ட சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ள சந்தேக நபர் கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். இதேவேளை ப்ளூமெண்டல் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் சமிர ரசாங்க குணசேகர என்ற சுது என்பவரை கைது செய்வதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என போலீசார் இன்று அறிவித்துள்ளனர். ஐக்கிய தேசிய முன்னணியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் ரவி கருணநாயக்க கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார். அரசியல் பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர். பாதாள உலக கோஷ்டியினரின் பிரச்சினை என சிலர் குற்றம் சாட்டினார்கள். இதனை பாதாள உலக கோஷ்டியினர் மேற்கொள்ளவில்லை. 3 நாட்களுக்கு பிறகு சிஐடியினரும் போலீசாரும் அதனை தெளிவுபடுத்தினர். தனசிரி அமர்துங்க மற்றும் சுசில் பிரேமஜயந்தவின் கொலனாவை அலுவலகத்தில் கார் ஒன்றை கைப்பற்றியுள்ளனர். துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய அமில என்ற நபரை கைது செய்துள்ளனர். அவர்கள் எம்மீது சுமத்த முற்பட்ட இந்த குற்றச்சாட்டை தற்போது போலீசாரே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ராஜபக்ச குழுவினர் மீது சுமத்தியுள்ளனர். போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு எதிராக பிரதி அமைச்சர் சுஜீவ சேனசிங்க முன்வைத்த முறைப்பாடு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான அறிக்கையை உடனடியாக நீதிமன்றத்தில் முன்வைக்குமாறு போலீஸ் மாதிபருக்கு இன்று உத்தரவிடப்பட்டது. பிரதி அமைச்சர் தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமை மனு தொடர்பில் ஆராய்ந்த போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கடந்த 30ஆம் தேதி வெலிக்கடை பிரதேசத்தில் மதுபோதையில் ஒழுக்கமற்ற வகையில் செயற்பட்டு இடையூறு விளைவித்ததாக போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு எதிராக சுஜீவ சேனசிங்க பிரதேசத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு முறைப்பாடு செய்துள்ளார். அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்காமை தொடர்பில் விடயங்களை தெரிவிக்குமாறு சுஜீவ சேனசிங்க அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்தார். புவனே கல்விகாரே சிசிரத அபா மற்றும் அனில் குருரத்ன ஆகிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் சட்டமாதிபர் ஆலோசனைக்கமைய இவ்வித சட்ட நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டாம் என இன்று உத்தரவிடப்பட்டது. உயர்நீதிமன்றம் தொடர்பில் எங்களுக்கு பாரிய நம்பிக்கை உள்ளது. எங்களுடைய உண்மையை இறுதியாக தெரிவிக்கின்ற இடமாக உயர்நீதிமன்றம் காணப்படுகின்றது என்று நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். நியாயமான சமூகத்திற்கான தேசிய அமைப்பு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தது. கட்சியை மறந்துவிடுங்கள், இனம் மற்றும் குலத்தை ஒரு புறமாக வைத்து விடுங்கள். உங்களின் பெருமதியான வாக்கினை 100 முறை சிந்தித்து தகுதியான ஒருவருக்கு பயன்படுத்துங்கள். திருடர்கள் ஊழல்வாதிகள் சென்றால் ஊழல் மோசடியை முன்னரை விட வலுப்படுத்துவார்கள். கல்வி அறிவில்லாதவர்கள் சென்றால் 5 வருடங்கள் எதனையும் முன்னெடுக்க மாட்டார்கள். எந்த ஒரு விடயத்திற்கும் கையை உயர்த்துவார்கள். ඕන දෙකට අත උස්සාවි. සාකච්ඡාවේදී වසබෝතල් පහක් ගෙනවා මේ ඒ කියන්නේ රාජ්‍යමුදල් හොරකම් සම්බන්ධයෙන් මේ වසබොන්න ඕනේ මේ එක්සත් ජාතික පක්ෂයේ කට්ටිය කියලා ඒ සම්බන්ධයෙන් උන්වහන්සේ කියනවා.
ஏதேனும் ஒன்றை கூறினால் அதனை புரிந்து கொள்ள முடியாவிடின் நான் என்ன செய்வது? லீ குவான் யூ என்ற சிரேஷ்ட தலைவர் நாட்டில் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தினார். அவரது அமைச்சர் ஒருவர் லஞ்சம் பெற்றமை தொடர்பாக அகப்பட்டார். உடனடியாக நஞ்சருந்தி மரணியுங்கள் அல்லது ஆயுள் தண்டனை அனுபவிக்குமாறு அவரை சந்தித்த லீ குவான் யூ கூறினார். அதனை நாம் தெளிவூட்ட வேண்டும். அவ்வாறு நேர்ந்தால் பல கொள்கலன்களில் நச்சு போத்தல்களை கொண்டு வர வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் பிரசார மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. தேர்தலுக்கு பிறகு எந்த விதமான முடிவை நாங்கள் எடுப்போம் என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து வருகின்றோம். ஆனால் எங்களுடைய அடிப்படை கருத்து என்னவென்றால், இந்த நாட்டின் மக்கள் தை மாதம் 8ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தெரிவை செய்திருக்கின்றார்கள். அந்த தேர்தல் முடிவு, அதனுடைய பிரதிபலிப்பு தொடர வேணும். அவ்விதமான ஆட்சி இந்த நாட்டிற்கு தேர்வு என்பது எங்களுடைய கருத்து. அதற்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம். அதை இன்னும் பலப்படுத்த நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு இந்த விடயம் சம்பந்தமாக கூடி ஆலோசித்து இறுதியான முடிவை எடுக்கும். வருகிற அரசாங்கம் எந்த அரசாங்கமோ இப்பொழுது நாங்கள் தீர்மானிக்கவில்லை. இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை பொது தேர்தலுக்கு பின் வருமானால் நாங்கள் ஒரு சிறந்த அரசியல் தீர்வை பெறலாம். எங்களுடைய அன்றாட பிரச்சனைகள் பலவுக்கு தீர்வு காணலாம். அல்லது அதுக்கு விரோதமான முறையில் ஒரு அரசு ஏற்படுமானால் அது ஐக்கியமாக இல்லாத ஒரு இலங்கையாக இருக்க வேண்டி வரும். சர்வதேச சமூகம் இந்த நாட்டிலே அந்த சந்தர்ப்பத்தில் தலையிடுகின்ற சந்தர்ப்பம் மிக பலமாக இருக்கின்றது. ரிஷாட் பதூர்தீன் முதல் தேர்தல் கேட்கும் பொழுது அவரின் மாமனார் அன்வர், மதவாச்சிற்கு அன்வர் என்ற மாமனாரின் வாகனத்தை வித்து அந்த பணத்திலாம் தேர்தல் கேட்டார். இன்றைக்கு பிரச்சாரத்தை ஹெலிகாப்டர்ல வந்துடுங்கிறார். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக குட்டி ராஜபக்சே என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தோட வன்னியில உலா வந்தவர். உண்மையில நீங்கள் சரியாக மக்களுக்கு சேவை செய்திருந்தால் இன்றைக்கு சமூக உத்தியோகத்தோட விரட்டி வாக்கு கேட்க வேண்டிய தேவையும் இல்லை, தையல் மிஷினை கொடுத்து வாக்க வேண்டிய தேவையும் இல்லை, பொய்யாக வீட்டு திட்டம் தருவோம் என்று சொல்லி ஏமாற்ற வேண்டி வாக்கு வேண்டிய தேவையும் இல்லை. அப்படி செய்யாத ரிஷாட் பதூர்தீன் இன்றைக்கு எங்கட மக்கள்கிட்ட வாக்கு கேட்கிறார். தமிழர்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு திட்டம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தேசியம் தாண்டி பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் தேசியம் தாண்டி சர்வதேசம் வரை தமிழர்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி என்று சொன்னால் அது தமிழ் தேசிய கூட்டணி என்பதை மறக்க முடியாது. நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகளுடைய வலி எங்களுக்கு தெரியும். இன்று எங்களால் உருவாக்கப்படுகின்ற மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலம் பற்றி ஒரு சரியான திட்டமிடல் இல்லாமல் வீதி வழிகளிலும் மேசன் வேலையும் சாதாரண கூலி தொழிலும் செய்து கொண்டு படித்த கல்விமான்கள் தீர்வதை பார்க்கும் பொழுது வேதனையா இருக்கின்றது. இம்முறை பொதுத் தேர்தலில் நடுநிலைத்தன்மை என்ற தனது நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான அக முரண்பாடுகள் அவசியமானவை என்ற போதிலும் ஒரே கட்சிக்குள் இருந்து கொண்டு ஒரே கொள்கைக்காக தேர்தலில் போட்டியிடுபவர்கள் ஒருவரை ஒருவர் தூற்றிக்கொண்டும் வசைப்பாடிக்கொண்டும் செயற்படுவதை காணக்கூடியதாக உள்ளதென வடமாகாண முதலமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தனித்துவத்தையும் சுய நிர்ணயத்தையும் உறுதிப்படுத்தும் கட்சியை தெரிவு செய்து தமிழ் பேசும் மக்கள் அணிதிரண்டு வாக்களிக்க வேண்டும் என வடமாகாண முதலமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். மக்கள் தெரிவு செய்யும் கட்சி முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் பின்னரும் தாயகம், தனித்துவம், தமிழர் சுயநிர்ணய உரிமை என்ற கோட்பாட்டில் உறுதியாக இருக்கும் கட்சியாக அமைய வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இன அழிப்புக்கு நீதி தேடுவதற்கு பின்னேற்காது அதேபோன்று சுதந்திரமான சர்வதேச விசாரணை என்ற விடயத்தில் உறுதியுடன் உள்ள கட்சியே மக்களின் தெரிவாக அமைய வேண்டும் எனவும் வடமாகாண முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட வேட்பாளர் தெரிவித்த கருத்திற்கு நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தமிழ் தேசிய முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பதில் உரை வழங்கினார். இறுதி போர்க்கட்டத்திலே இவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை, பசில் ராஜபக்சவுக்கும் அவருக்கும் என்ன உடன்பாடு இருந்தது என்பதை எங்களுக்கே சொல்லாமல் எதை செய்தார் என்பதை நான் அவசரப்பட்டு சொல்ல விரும்பவில்லை. எங்களுடைய சந்திரன் நேரு கொல்லப்பட்டவுடைய மகன் வெள்ளை கொடிகளுடன் வாருங்கள் என்று அழைத்துவிட்டு அவர்களை சுட்டுக் கொண்டார்கள் என்று ஐநா விசாரணைக்கு முன்னால் சொல்லவில்லையா? ஏன் அப்படியான சந்தர்ப்பத்தை கஜேந்திரகுமார் சொல்லவில்லை? அதே பேச்சுவார்த்தையை இரகசியமாக நடத்தி எங்களுக்கே சொல்லாமல் ஒரு நாள் முழுவதும் அதை வைத்துக் கொண்டு பசில் ராஜபக்ச என்ன சொன்னார், ராஜபக்ச என்ன சொன்னார், ஏன் அவரை சொல்ல முடியாமல் இருக்கிறது? 18ஆம் தேதி அதிகாலையிலே
1 மணியாக இருக்கும். என்னோட நேரடியாக வந்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடைய அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவர்களும் சமாதான சேலத்துக்கு பொறுப்பாளர் புலித்தவன் அண்ணன் அவர்களும் என்னோட நேரடியாக தொடர்பு அளிக்கிறோம். நிலைமைகள் அந்த அளவுக்கு மோசமா போயிருக்கு. கடைசி கட்டத்தில் வந்து வெள்ளை பிடிச்சாவது சரண்ட பண்ணணும் என்ற அளவுக்கு நிலைமைகள் வேற. அது செய்யறது சரியோ புளியோன்றதை பற்றி கதைக்கிறதுக்கு நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின தலைவர்கள், இந்தியாவில் இருந்த தலைவர்களோட தொடர்பெடுக்க முயற்சித்தான். நான் சம்பந்தன் ஐயாவுடைய இந்தியாவுடைய அவருடைய இல்லத்துக்கு டெலிபோன் ஊடாக அடிச்சான். அதிகாலை 18ஆம் தேதி அடிச்ச பொழுது சம்பந்தன் ஐயாவுடைய மனைவிதான் டெலிபோனை எடுத்தது. அப்பொழுது நான் சொன்னான், ஆண்டி நான் கஜேந்திரகுமார் பேசுறேன், கொழும்புல இருந்து நிலைமை கடும் மோசமாக இருக்கு, தயவு செய்து சம்பந்தன் ஐயாவோட பேசலாமோ. ஓம் கஜன், நான் அவரை கூட்டிக் கொண்டு வரேன் சொல்லி போனை வச்சு கூட்டிக் கொண்டு வர போனது. ஆனால் சம்பந்தன் ஐயா போனுக்கு வரவில்லை, போன் கட் ஆகினது. அப்ப நான் திருப்பி அடிக்கிறேன், ஆனால் தொடர்பெடுக்க முடியவில்லை. இது என் அம்மா மேலே ஆணையா சொல்றேன், என் அம்மா உயிரோட இருக்கிறான். இது என் அம்மா மேலே ஆணையா சொல்றேன். இபிஆர்எல்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தார். மாவே சேனர் தொடர்படுத்து நான் அவரோட பல தடவை பேசினேன். அவரும் ஆதங்கப்பட்டவர். அவர் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இன்றைக்கு என்ன பற்றி போய் சொன்னாலும் நான் அவரை பற்றி போய் சொல்ல மாட்டேன். அவர் மட்டும்தான் டெலிபோனுக்கு வந்தவர். அவர் மட்டும்தான் டெலிபோனுக்கு வந்து அவர் ஆதங்கப்பட்டவர். நாங்கள் 2 பேரும் அழுதுனாங்க. இதுதான் உண்மை. இன்றைக்கு ஒரு தேர்தல் வேண்டு தமிழினத்தை விற்கிறதுக்கு சொல்ற பொய்கள் நம்முடைய மக்கள் அறிந்திருக்க வேண்டும். பொதுத் தேர்தலில் வன்னி மாவட்டத்தில் போட்டியிடும் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் பகிரங்கமாகவே தேர்தல் முறைகேடுகள், விதிமுறை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டு வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் குற்றம் சுமத்தியுள்ளார். தேர்தல் முறைகேடுகள் தொடர்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல்கள் ஆணையாளருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தேர்தல் சட்ட மீறல்களில் ஈடுபடுவது தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகளை தெரிவித்தும் தேர்தல்கள் செயலகம் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் தொண்டர் ஆசிரியர்களை கட்டாயப்படுத்தி தேர்தல் பிரசார பணிகளில் ஈடுபடுத்தும் அமைச்சர் பிரசார பணிகளில் ஈடுபட்டால் மாத்திரமே நிரந்தர நியமனம் என்று நிர்பந்தித்து வருவதாகவும் சிவசக்தி ஆனந்தன் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டு தற்போது கிராமங்கள் தோறும் விநியோகிக்கப்படுவதாகவும் தேர்தல்கள் ஆணையாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குகளை சுவீகரிக்கும் வகையில் வாக்காளர்களுக்கு இவ்வாறு தையல் இயந்திரங்கள் மற்றும் உணவுப் பொதிகள் பகிர்ந்தளிக்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்டி வீதி, மன்னார் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரமாண்டமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அமைச்சர் ரிஷாட் பதியுதீனின் விருப்பு இலக்கம் குறிப்பிடப்பட்ட பதாகைகள் அகற்றப்படவில்லை எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட வேட்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டத்துக்கு முரணாக செயற்படும் அமைச்சருக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அவர் தேர்தல்கள் ஆணையாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முந்தல் விருதோடை பகுதியில் சட்டவிரோத தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்த லாரியொன்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் ஜெய் ஸ்ரீரங்கா தலைமையில் பிரசார கூட்டங்கள் பல நேற்றைய தினம் வன்னி மாவட்டத்தின் பல பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டன. வவுனியா வேப்பங்குளம் பகுதியில் பிரஜைகள் முன்னணியின் அலுவலகம் நேற்று வெகு விமரிசையாக திறந்து வைக்கப்பட்டது. எங்களுக்கு பெரும்பான்மையான மக்களின் ஆதரவு இப்பொழுது இருக்கின்றது என்பது பெரும்பாரியா தெரிய வந்திருக்கின்றது. இந்த நாட்டில் கடந்த 50 வருடங்கள் 60 வருடங்களாக தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்கள் அவர்களுடைய வேலை திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். பிரஜைகள் முன்னணி மூலமாக நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர யோசிச்சிருக்கின்றோம். வவுனியா தட்டாங்குளம் பகுதியிலும் பிரஜைகள் முன்னணியின் தேர்தல் பரப்புரை கூட்டம் நேற்று நடைபெற்றது.
வவுனியா நேரியகுளம் பகுதிக்கு சென்ற பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் ஜே ஸ்ரீரங்கா அங்குள்ள மக்களுடன் கலந்துரையாடினார். அத்துடன் வவுனியா தவசிக்குளம் பகுதியிலும் மக்களை தெளிவுபடுத்தும் நோக்கில் பிரஜைகள் முன்னணியின் தேர்தல் பிரசார கூட்டம் நடைபெற்றது. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இம்முறை நாங்கள் பிரஜைகள் முன்னணியின் சார்பில் வன்னி மாவட்டத்தில் முதல் முறையாக போட்டியிடுவோம். இன்றைக்கு சர்வதேச ரீதியா எங்கட பிரச்சனையை கேட்கறது ஜெயலலிதா. நாங்க ஜெயலலிதாவோட இணையும். மோடியோட கதைக்கிறதால ஒரு நாளும் மோடி தீர்க்க மாட்டார். மோடிக்கு பயம். ஏன் தமிழ்நாடு இன்றைக்கு இலங்கையில் ஒரு உரிமை கிடைக்குதோ அன்றைக்கு தமிழ்நாடு இணையும். தமிழ்நாடு இணைஞ்சதென்றால் மோடிக்கு பிரச்சனை, இந்தியா பிரியும், விரும்ப மாட்டார். ஆனா ஜெயலலிதா அப்படி இல்லை. தொப்புள் கொடி உறவு எங்களை இதாத்தான் கொண்டு போகும். மகாரம்பை குளம் பகுதியிலும் பிரஜைகள் முன்னணியின் மற்றொரு தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. வவுனியா சிதம்பரபுரம் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்திலும் அதிக அளவிலான மக்கள் கலந்து கொண்டனர். இல்லங்கள் தோறும் சென்று மக்களை தெளிவுபடுத்தும் பிரஜைகள் முன்னணியின் தேர்தல் பிரசார நடவடிக்கை நுவரெலியா மாவட்டத்தின் நோவூர் பகுதியிலும் இன்று இடம்பெற்றது. அத்துடன் நுவரெலியா மாவட்டத்தின் ஓவக்கொல்ல பகுதியிலும் மக்களை தெளிவுபடுத்தும் பிரசார நடவடிக்கைகள் இல்லங்கள் தோறும் இடம்பெற்றன. பதுளை பல்லேகடுவ பகுதியில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேர்தல் பிரசார கூட்டம் நேற்று இடம்பெற்றது. இன்னைக்கு அந்த டமகுடிக்கு கட்சியோட தலைவர் டமகுடி தெரியும் தானே, தமிழ் முற்போக்கு கூட்டணியோட தலைவர் சொன்னாரா, செந்தில் தொண்டமான் எங்க கட்சி டமகுடிக்குன்ட்டாரு. அவர் மன்னிப்பு கேட்கணும்னு முதல்ல நான் கேட்கிறேன் அவர்கிட்ட, அது டமுக்குடிக்கா சிமுக்கு கட்சியான்னு. ஏன்னா தமிழ் முற்போக்கு கூட்டணின்னு சொல்லிட்டு சிங்கள முற்போக்கு கூட்டணியா தான் இந்த கட்சி நடந்துட்டு இருக்குது. டமுக்கு கட்சியோட தேசிய பட்டியல் யார் இருக்கா தெரியுமா? பிரியாந்தி குணவர்தன. அப்ப என்ன தமிழ் முற்போக்கு கூட்டணி, சிங்கள முற்போக்கு கூட்டணி பேரை மாத்திக்க கிளம்புற. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட தேசிய பட்டியலில் ஒரு தமிழர் கொடுத்திருக்கோம். ஏன்னா தமிழ் மக்களை வாக்குகளை வாங்கி ஒரு தமிழர் அனுப்பணும். ஆனா மனோ கணேசன் அவர்கள் கொழும்புல வடகிழக்கு மக்களோட வாக்குகளை வாங்கி, மலைய மக்களோட வாக்குகளை வாங்கி, அவங்களையும் எங்களையும் அடிச்சு துரத்த சிங்களவர்களுக்கு தேசிய பட்டியலை கொடுக்கிறாரு. அப்ப எவ்வளவு தூரம் ஒரு களவாணியா இருக்கிறாப்ல. தமிழ் மக்களை வாக்குகளை வாங்கி கொண்டு போய் சேர்க்கிற தரதா இருக்கிறார் தவிர தமிழ் பிரதிநிதித்துவம் உருவாக்கணும்னு நினைக்கல. மலையக மக்களின் சம்பள பிரச்சினைக்கு தேர்தலின் பின்னர் தீர்வு கிடைக்கும் என பதுளை மாவட்ட வேட்பாளர் வி தேவராஜ் தெரிவித்துள்ளார். பண்டாரவல அம்பிட்டிகந்த பகுதியில் நேற்றைய தினம் வேட்பாளர் வி தேவராஜ் பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கட்டாயம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்த காலில் நிற்பதற்கு சொந்த தொழிலை தேடிக் கொடுப்பது என்னுடைய கடமை. வீட்டுக்கு ஒரு பட்டதாரி வேண்டும் என்பதும் என்னுடைய எதிர்பார்ப்பு, இலக்கு. அதே வேளையில் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த சம்பள விவகாரம் குறித்து கூடுதலாக பேசுகின்றீர்கள். தேர்தல் முடிந்தவுடன் இந்த சம்பள விவகாரத்துக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைத்துவிடும். எனவே இது குறித்து நீங்கள் கூட அலட்டிக் கொள்ளாமல் தற்பொழுது ஒரு புதிய இந்த தேர்தலில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் குருநாகல் மாவட்ட வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ச பாதுகோயில் இன்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார். விமல் வீரவங்ச நாட்டில் எவ்வளவு நிதி மோசடி செய்திருக்கின்றார் என்றால், விமல் வீரவங்சவின் மனைவியின் கடவு சீட்டில் ஒரு எண் பிழையாக உள்ளது. இது எவ்வளவு பெரிய குற்றம் பாருங்கள். இதுவே பிரச்சனை. ரணில் விக்ரமசிங்க பொலிஸ்மா அதிபரின் வேலையை செய்கின்றார். அதனை நாம் அவருக்கு 17ஆம் தேதி வழங்குவதற்கான வழிமுறை குறித்து ஆராய்வோம் என்பதை கூறுகின்றேன். அவர் அரசியலிருந்து விலக வேண்டும் என்பதே எனது நம்பிக்கையாகும். சிறிசேன கோமே சிறிசேன සිරිසේන ජනාධිපතිතුමා 8 වෙනිදා දින්නම සිරිසේන එතුමා රෑ 12ට එයාපෝට් වහන්නේ නෑ සිරිසේන. මේ රටේ තනකොළ කන අය නෙවෙයි ඉන්නේ සිරිසේන. බත් කන මිනිස්සුනේ ඉන්නේ සිරිසේන. ඒ හින්දා ඔක වෙන්නේ නෑනේ සිරිසේන. හරි කමක් නෑ සිරිසේන. ජනාධිපතිතුමා 8 වෙනිදා රෑ
ගුවන් තොටුපළවල් දෙකක් තියෙනවා දෙකම වහන්නේ නැහැ. අරිනවා කැමැති එයාපෝට් එකකින් කැමැති තූත්තු කොඩියකට පොළොංචි වෙලා ඵලයන් සිරිසේන උඹේ ඔය යහපාලන නඩෙත් තරම් නම වැඩි ධෛර්ය වෙනකොට පොළොංචි වෙයන් සිරිසේන අපි එනවා එයාපෝට් එකට ඔයාට ටටා බයි බයි කෙරියෝ සිරිසේන කියන්න අපි එනවා. நியாயமான சமூகத்திற்கான புரவசி பாலிய பலாங்குடியில் நேற்று ஏற்பாடு செய்திருந்த மாநாடொன்றில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கலந்து கொண்டார். ஜனவரி 8ஆம் தேதி தெளிவான ஒரு திட்டத்திற்கான இணக்கப்பாட்டினை வழங்கினோம். அதன் ஒரு பகுதி நிறைவேற்றப்பட்டுள்ளது. மிகுதியை முன்னெடுக்க வேண்டும். இதனுடன் பலம் வாய்ந்த நேர்மையான மக்களுக்கு சேவையாற்றும் மனப்பாங்குள்ள சக்தி ஒன்று ஒன்றிணைந்துள்ளது. இதில் ஐக்கிய தேசிய கட்சி உள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் நாம் உள்ளோம். ஹேல உரிமையை காணப்படுகின்றது. மேலும் கட்சிகள் உள்ளன. சமசமாஜ கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஒரு பிரிவினர் உள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் திருடர்களும் ராஜபக்சமும் விலகி வேறாக உள்ளனர். தற்போது நான் எதனை செய்ய வேண்டும்? எனது தீர்மானம் எனக்கு தெளிவாக புலப்படுகின்றது. முதலாவதாக நாம் எமது நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். அந்த பலத்தினூடாக எமது கட்சியை பொறுப்பேற்று கட்சியை கட்டியெழுப்பும் தீர்மானத்திலேயே நான் உள்ளேன்.